ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கிற நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் முடிவாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். இது சாதாரணமான வகையிலே உருவாக்கப்படக்கூடிய ஒரு ஓட்டம் அல்ல. இந்த ஓட்டங்களை பற்றிதான தெளிவான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தகுதியான ஓட்டங்களை ஓடி தகுதியான அந்த லட்சியத்தினுடைய நிறைவை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். வேத புஸ்தகத்தில் இந்த ஓட்டத்திற்குரிய பல விதமான தகுதிகளை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். எதை நோக்கி நம்முடைய பயணங்கள் எல்லாம் காணப்பட வேண்டும், எது நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்காய் இருக்க வேண்டும், என்னென்ன காரியங்கள் எல்லாம் விட்டு விலகி இந்த ஓட்டத்தின் மூலமாக பயணிக்க வேண்டும், இப்படி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கும் கூட ஒரு முக்கியமான கருத்தை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேதத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்று இவ்விதமாய் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை கொஞ்சம் நிதானம் வாசிக்கிறேன், கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் வெட்கப்படாமல் நிற்கக்கூடிய அளவிற்கான ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய மனதிற்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிறது உண்டானால் தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் தலை கவிழ்ந்து நிற்க வேண்டியது அவசியம். ஒருவேளை கர்த்தராகிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பலவிதமான பொறுப்புகளில் நான் சரியாக இயங்காதிருக்கிறது உண்டானால், வேத புஸ்தகத்தில் நல்ல ஒரு உதாரணத்தை கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பித்தார். 5 தாலந்து பெற்ற மனுஷன் 2 தாலந்து பெற்ற மனுஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். அவங்க தைரியமாக போய் நின்று அந்த எஜமானுக்கு முன்னால் போய் மறுவுத்தரவு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு தாலந்து பெற்ற மனிதன் கூனி குறுகி போய் அந்த வார்த்தைகள் யாவற்றையும் சொல்லுகிறான். காரணம் என்ன அப்படின்னா எஜமானுக்கு முன்பதாக கொடுத்த பொறுப்பில் சரியான ஒரு இயக்கத்தின் கூட போகலை. ஆகவேதான் அவன் வெட்கத்தோடு கூட அந்த எஜமானுக்கு முன்பதாக நிற்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட வெட்கம் உண்டாக்கக்கூடிய பல விதமான நிலைகள், இந்த மாதிரியான காரியங்களை நீங்க சரியான விதத்துல இயங்காது இருக்கிறது உண்டானால் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க நம்மளால முடியாது. ஏன் அப்படின்னா, கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் ஒரு குறைவும் இல்லாது இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் தைரியமாக அவருக்கு முன்னால் போய் நின்று நீங்களும் நானும் தேவன் வைத்திருக்கக்கூடிய முழு மகிமைக்கு தகுதியுள்ள ஒரு மக்களாய் விளங்க முடியும். அவனுடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நீங்கள் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அவைகளை பெறக்கூடிய அளவிற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெட்கம் உண்டாக்கும் கிரியைகளிலே நின்று விலக்கப்பட வேண்டியது அவசியம். இப்படி இருந்தால் தான் கர்த்தருடைய சமூகத்திலே சேரக்கூடிய தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்தினால ஆரம்ப நாட்களிலே தேவனுடைய ஊழியம் செய்த எல்லா விதமான ஜனங்களும் கர்த்தருக்கென்று பல காரியங்களை விட கொடுக்கும்படிக்கான அந்த கிரியைகளின் ஊடாக கடந்து போய் வெட்கம் உண்டாக்கக்கூடிய அந்தரங்கமான எல்லா விதமான சுபாவங்களில் நின்று அவர்கள் நீக்கப்பட்டு தேவனுக்கு முன்பதாக அவர் வெளிப்படக்கூடிய நாளில் அவரை தரிசிக்கக்கூடிய அளவிற்காக தைரியமாய் அவர்களுடைய நிலைகள் காணப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், வெட்கப்படக்கூடிய அந்தரங்கமான காரியங்களை அவர்கள் புறம்பே தள்ள ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்மளாலேயே பல விஷயங்களை வெளியே சொல்ல முடியாம வெட்கத்திற்கு இடமான நிறைய காரியங்கள் நமக்குள் காணப்படக்கூடியதாய் விளங்குகிறது. இவைகளை முதல் காரியம் அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய முழு தகுதியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இருக்கக்கூடிய நிறைய ஊழியக்காரருடைய வட்டாரத்தை பார்க்கிறோம், விசுவாசிகளுடைய கூட்டங்களை பார்க்கிறோம், சபைகளை பார்க்கிறோம், அநேக விதமான கர்த்தருடைய ஊழியக்காரருடைய நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்திலே போகக்கூடிய நேரத்தில் கர்த்தருக்கு முன்பதாக அவங்க எப்படி நிற்பாங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டியது அவசியம். வெட்கம் உண்டாக்கக்கூடிய காரியங்கள் இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிறது உண்டானால் இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்கிறதுனால பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. வெட்கப்பட்டு தான் அங்கே போய் நிற்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஆகவே வெட்கம் உண்டாக்கக்கூடிய ஏதாகிலும் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் அவைகள் புறம்பே தள்ளப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தை சேரக்கூடிய தைரியம் பெற்றவர்களாய் கடந்து போக நம்மளால முடியும். வெட்கம் உண்டாக்கக்கூடிய பல விஷயங்கள், வெளியே சொல்லப்பட முடியாத பல காரியங்கள் இன்னும் நமக்குள் உள்ளே அடக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இவைகளிலே நின்று நீங்களும் நானும் முதல் காரியம் நீக்கப்பட வேண்டியது அவசியம். எதை பற்றி கர்த்தராகிய தேவன் இந்த மாதிரி திட்டமும் தீர்க்கமாய் பேச ஆரம்பிக்கிறார். பக்தன் யோவான் எழுதும் பொழுது அவருடைய வருகையின் நாளில் வெட்கப்படாத அளவிற்காக நீங்கள் காணப்பட வேண்டும்னு சொல்றாரு. அப்ப வெட்கம் உண்டாக்கக்கூடிய அந்த தன்மைகள் நம்முடைய வாழ்க்கை விட்டு அப்புறப்படுத்தப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனுடைய மகிமைக்கு முழு மகிமைக்கு நீங்களும் நானும் தகுதி பெற்ற ஒரு மக்களாய் விளங்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கப்படுத்தப்படக்கூடிய அல்லது வெட்கம் உண்டாக்கக்கூடிய காரியம் எங்கெங்கெல்லாம் இருக்குது என்கிறதை பற்றி சற்று விரிவாக நம்முடைய தியானத்தில் பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம், அதில்
13வது வசனம் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனம் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். முதல் காரியம், பல நேரங்களில் நான் அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய நிதர்சனமான உண்மையை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். பல நேரங்களில் கர்த்தராகிய தேவனோடு கூட உங்களாலும் என்னாலும் நெருங்கி நடக்க முடியலை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்களிலே நீங்களும் அவரும் ஒத்துப்போக முடியாத பல கருத்துக்கள். சில காரியங்களை கர்த்தராகிய தேவன் வெறுக்கணும்னு சொல்லுவார், அவைகளை விட நம்மளால முடியாது. சில விஷயங்களை ஆண்டவராகிய தேவன் சொல்வார், இவைகளிலே நின்று நீ முழுக்க முழுக்க நீ வேறு பிரிக்கப்படணும்னு சொல்லுவார். ஆனால் அவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே லாபமாய் தோன்ற ஆரம்பிக்கினாலே அவைகளை விட்டு வெளியே வர என்னால் முடியல. சில நேரங்களில் நீ என்னுடைய சமூகத்தில் காத்துருன்னு சொல்லுவார். ஆனால் அந்த நேரத்தில் தான் எனக்கு அலுவலகத்தில் முக்கியமான ஒரு பணி காணப்பட ஆரம்பிக்கிறதுனால அலுவலகத்தினுடைய பணியை விட்டு உங்களுடைய சமூகத்திலே வருகிற என்னால் முடியாது என்று சொல்லி பல நேரங்களில் கருத்து ஒருமனப்பட்டு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கும் இடையில பல பிணக்குகள் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எல்லா இடத்திலையும் கர்த்தராகிய தேவனுக்கு ஒத்து போக உங்களால முடியுதான்னு பாருங்க. சில நேரங்கள்ல அந்த கருத்து வேறுபாடு, சில நேரங்கள்ல ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்க முடியாத அந்த சூழ்நிலைகள், சில நேரங்கள்ல கர்த்தராகிய தேவனுடைய அந்த சட்டங்களுக்கு மீறி நடக்கக்கூடிய ஒரு அனுபவம், சில நேரங்கள்ல சில காரியங்களை நீங்களும் நானும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தான் இதனுடைய விளக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், பாலாக் ராஜாவுக்கு முன்பதாக நீ கடந்து போகக்கூடாதுன்னு சொல்றார். என்றாலும் கூட கர்த்தருடைய கருத்துக்கு இந்த பிலேயாமுடைய மனசு ஒத்து போகல. உடனே திரும்ப போய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். உடனே கர்த்தராகிய தேவன் கோபதாபமாய் அவனோடு கூட பேசுகிறார். நீ போ, என்றாலும் கூட நான் பேசக்கூடிய வார்த்தையின்படி நீ சொல்ல வேண்டும் என்கிறதை பற்றி. கர்த்தருடைய நாமத்தினால இந்த மனுஷன் போகின்றார். உடனே கர்த்தர் கோபம் உண்டவராகி அவருக்கு எதிர்பட்டு எதிராளியாய் கடந்து வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், பல விதமான நேரங்களில் தேவனோடு கூட ஒத்து போக முடியாத பல கருத்துக்கள்ல நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனோடு கூட இணைந்து நடக்க முடியாதவர்களாக இந்த மாதிரி நேரத்துல தான் அந்தந்த கருத்துக்கள்ல கர்த்தராகிய தேவனை விட்டு விலகும் மக்களாய் நாம் விளங்க ஆரம்பித்து விடுகிறோம். எந்த இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்போட்டு நீங்க விலகிறீங்களோ அங்க உடனே பிசாசு வந்துரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எந்த கருத்துல ஆண்டவராகிய அதாவது இப்போ நான் கர்த்தருடைய பிள்ளை தான், முழுக்க முழுக்க கர்த்தருடைய பிள்ளை தான். ஆனால் சில கருத்துக்கள்ல கர்த்தரோடு கூட ஒத்து போக முடியாத அந்த நிலை எந்தெந்த கருத்துக்களிலே காணப்படுகிறதோ அந்த கருத்துல பிசாசு உள்ள வந்துருவோம். எப்படி பார்க்குறான் பாருங்க சாத்தான். அந்த சாத்தானுடைய தந்திரங்களை பற்றி நீங்கள் ஆழமாய் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். எந்த கருத்துக்களிலே ஆண்டவராகிய தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாமல் போகிறதோ அந்த கருத்துக்களை பிசாசு உள்ள வந்துடும். மொத்தமாக நம்மளும் வஞ்சிக்க மாட்டான். ஒவ்வொரு போர்ஷனாக, ஒவ்வொரு பகுதியாக எந்தெந்த இடத்துல கர்த்தருக்கு நீங்கள் மீறி நடக்கிறீங்க, எந்த விஷயத்துல மற்ற எல்லாத்துலையும் 100% நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சா நடப்பீங்க. அந்த 1-2 விஷயத்துல இங்க கர்த்தராகிய தேவனுடைய கருத்துக்கு உடன்படாம வாழ்றீங்க பாருங்களா, அந்த கருத்துக்கள்ல சாத்தானுடைய வித்துகள் உள்ள வந்துடும். சாத்தான் உள்ள வந்துடும். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், அந்த வசனத்தில் என்ன விதமான காரியத்தை பார்க்கிறோம், உம்மை விட்டு விலகக்கூடிய யாவரும் வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சாத்தான் ஒரு முறை உள்ள வந்துட்டான்னா உங்களை முதல் காரியம், சாத்தானுடைய முதல் பணி என்ன, உங்களை வெட்கத்துக்குள்ளாக்கிடும், வெட்கப்பட பண்ணிடுவோம். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி நம்ம இழந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் ராஜரீகம் பெற்ற ஒரு மக்கள். வெட்கப்படாமல் கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தரிசிக்கும்படிக்காக கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பதாக நிற்க முடியாம வெட்கத்திற்கு நேராக நடத்துகிறதுக்கு காரணம், சில கருத்துக்கள்ல ஒத்து போக முடியாம சாத்தானுக்கு நான் இடமளிக்க ஆரம்பிக்கிறதுனால என்ன விதமான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. என் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த தகுதியை இழந்து போய் வெட்கப்படுறேன். எனக்கு ஆண்டவராகிய தேவனுடைய முகத்தை பார்க்க என்னால் முடியல, கர்த்தரை சந்திக்க என்னால் முடியல, கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாதவனாய் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்களேன், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். கர்த்தருடைய நாமத்தினால ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தராகிய தேவன் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்சார். அவங்க 2 பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் அந்த ஜனங்களை சந்திக்கும்படிக்காக வருவார். ஆண்டவராகிய தேவனோடு கூட அவர்கள் அளவலாவி பேச ஆரம்பிப்பாங்க. பல கருத்துக்களை கர்த்தராகிய தேவன் சொல்லுவார். பல நேரங்களில் கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு தெரியாத பல விஷயங்களை மெய்யாகவே வெளிப்படுத்தும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் தான். ஆனால்
ஒரே ஒரு கருத்துக்கு, ஆண்டவராகிய தேவனுடைய கருத்துக்கு ஆதாமும் ஏவாளும் ஒத்துப்போக முடியல. என்ன கருத்துக்கு ஒத்துப்போக முடியல? தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கனியை சாப்பிடக்கூடாதுங்கிறது கர்த்தருடைய கருத்து. இந்த ஒரு கருத்துக்கு அவர்கள் உடன்படாமல் காணப்பட ஆரம்பிச்ச பொழுது, அந்த வசனத்துல பார்க்கிறோம், அந்த கருத்தினுடைய அடிப்படையில சாத்தான் உள்ள வந்துட்டான். எப்படி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது கரெக்ட்டா அதாவது ஈக்குவலன்ட் ஆகுது பார்த்தீங்களா? கர்த்தருடைய நாமத்தினால எந்த கருத்துக்கு உங்களால் ஆண்டவராகிய தேவனோடு கூட ஒத்துப்போக முடியலையோ, அந்த கருத்தினுடைய அடிப்படையில் சாத்தான் உள்ள வந்துருவான். எப்படி ஆதாமும் ஏவாளும் கர்த்தராகிய தேவனுடைய மற்ற எல்லா கருத்துக்கும் உடன்பட்டு வாழ்ந்தாங்க. ஆனா அந்த ஒரு கருத்துக்கு அவர்கள் வேறுபடுத்தப்பட்ட பொழுது, அந்த கருத்தின் வடிவிலே, அந்த கருத்துக்குள்ளாக, அந்த கருத்தின் வழியாக சாத்தான் உள்ள வந்துட்டான். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற மாதிரி இந்த சாத்தானுடைய காரியங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இவனுடைய முக்கியமான பணி என்ன? உங்களை வெட்கப்படுத்துகிறது தான் உங்களுடைய முக்கியமான வேலை. உங்களை கேவலப்படுத்துகிறது, வெட்கப்படுத்துகிறது, கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தரை சந்திக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய மனதை அவன் மெய்யாகவே வெட்கத்திற்கு உட்படுத்தக்கூடிய நிலைகளை தருகிறவன் இந்த சாத்தானுடைய காரியம். இப்ப ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இவ்வளோ நாள் வரைக்கும் சந்தோஷமாய் வாழ்க்கை வாழ்ந்து ஆதாமும் ஏவாளும். இப்ப கர்த்தராகிய தேவன் அவர்களை தேடி வருகின்றார். ஆண்டவராகிய தேவன் தேடி வந்து, ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு கேட்கிறாரு. இவர்கள் வெட்கப்பட்டதினால் ஒளித்துக் கொண்டாங்க. அப்ப அந்த வெட்கம் வந்ததுக்கு என்ன காரணம் பாருங்க. சாத்தானால் மெய்யாகவே தேவனோடு கூட உடன்படாத அந்த கருத்துக்களின் வழியாக உள்ள வந்த சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க முடியாத அளவுக்கு வெட்கப்படுத்திட்டான். இப்படித்தான் அந்த கடைசி நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் சாத்தான் வஞ்சிக்கக்கூடியவனாய் கடந்து வருகிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எந்த கருத்துக்கள் கர்த்தராகிய தேவனுக்கு முரண்பட்டதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை ஆண்டவராகிய தேவனுக்குள் நீங்கள் மெய்யாகவே ஸ்திரப்படைய பண்ணி கர்த்தராகிய தேவனுடைய கருத்துக்கு இசைந்ததாக அவைகளை உருமாற பண்ணுங்க. என்னுடைய கருத்து ஒருவேளை முரண்பட்டதாக இருக்கிறது உண்டாலும் அந்த கருத்துக்குரிய காரியங்களை அவற்றை சீர்படுத்தும்படிக்காக ஒப்புக் கொடுங்க. இப்படி சீர்படுத்தப்படாத இருக்கக்கூடிய காரியங்கள் தான் உங்களுக்கும் எனக்கும் வெட்கத்தை உருவாக்கிறோம். எப்படி வெட்கத்தை உருவாக்கிறோம்? கர்த்தரை விட்டு விலகக்கூடிய அளவிற்காய் உங்களுடைய வாழ்க்கையை அது மெய்யாகவே உருவாக்கி கொண்டு வந்து, அதாவது 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 ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருத்து உங்களுக்கு நான் சொல்லணும். முற்றிலும் விலக்கப்படக்கூடிய ஒரு நிலை அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாய் விலக்கப்படக்கூடிய ஒரு தன்மையே உங்களையும் என்னையும் கர்த்தரை விட்டு முழுவதுமாய் விலக்க ஆரம்பிச்சிடும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கர்த்தராகிய தேவனை விட்டு விலகக்கூடிய அந்த கருத்துக்கள் தான் முழுவதும் கர்த்தராகிய தேவனை சந்திக்க முடியாத அளவிற்காக முற்றிலும் விலக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் உருவாக்கிறோம். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், எந்த விஷயத்துல கர்த்தரோடு கூட உடன்பட என்னால முடியலையோ அந்த காரியத்திலே நீங்களும் நானும் சீர்படுத்துங்க. எந்த விஷயத்துல கர்த்தராகிய தேவனுடைய கருத்துக்கு என்னுடைய கருத்து முரண்பட்டதா இருக்கிறதோ இவைகளை சீராக்கும்படி ஒப்புக் கொடுங்க. எந்த கருத்துக்களை கர்த்தருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியலையோ அவைகளை விட்டு விலகி தேவனாகிய கருத்துக்கு இசைந்த ஒரு மக்களாக உங்களுடைய நிலைகளை உருவாக்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு இசைந்து வருகிறவர் அல்ல. அவருடைய கருத்துக்கள் அவைகள் மெய்யாகவே மாற்றப்பட முடியாத சட்டம். அந்த சட்டத்திற்கு நீங்களும் நானும் தான் இசைந்து பழக வேண்டுமே தவிர அவருடைய சட்டத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் நானும் வளைக்கக்கூடாது. இதில் தான் நமக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருது. இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா கர்த்தராகிய தேவனுடைய வருகை நாளில் அவரை சந்திக்க உங்களால் முடியாது, வெட்கப்பட்டு போயிடும். அவருக்கு முன்பதாக நீங்களும் நானும் போய் நிற்க முடியாத அதாவது சகலவிதமான தகுதிகளை இழந்த ஒரு மக்களாக விளங்கி விடுவோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, முரண்பட்ட கருத்துக்கள் யாவற்றையும் நாம் அப்புறப்படுத்தக்கூடிய அளவிற்காக எந்தெந்த விஷயத்துல கர்த்தராகிய தேவனை விட்டு நான் விலகி இருக்கிறேன் என்று பாருங்கள். பல காரியங்கள்ல ஒரு 90% நான் கர்த்தராகிய தேவனுக்கு இசைந்து வாழ ஆரம்பித்தாலும் சில கருத்துக்கள் இன்னும் கர்த்தராகிய தேவனுக்கு இசைவான கருத்துக்களா இல்லாது இருக்கிறது உண்டானால் அது வழியா தான் சாத்தான் உள்ள வந்துடுவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரியான கருத்துக்களில் நின்று நீங்கள் விளக்கப்படாது இருக்கிறது உண்டானால் தேவனை சந்திக்கும் அந்த நாள் நமக்கு வெட்கத்தை தரும் நாளாய் போயிடும். வெட்கப்படாமல் நீங்க கர்த்தராகிய தேவனை சந்திக்க வேண்டும் என்றால் அவரோடு கூட இசைந்த கருத்துக்கள் அடங்கின ஒரு மக்களாக விளங்கினால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் சந்தோஷமாய் சந்திக்கும் ஒரு மக்களாக வெட்கப்படாத ஒரு தேவனுடைய மனிதனாக விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கலாம். ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் எண்ணாகம புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எண்ணாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பிறது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அது போலவே அவள் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். இரண்டாவது காரியம், எது என்னுடைய வாழ்க்கையிலே வெட்கத்தை உருவாக்கும் அப்படின்னா, காலத்திற்கு முன்பு நியாயம் விசாரிக்கும் தன்மை. நிறைய ஊழியர்களை நீங்களும் நானும் குற்றப்படுத்திடுறோம்.
நிறைய கர்த்தருடைய மக்களுக்கு விரோதமாக நீங்களும் நானும் பேச ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தராகிய தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதனாய் காணப்படக்கூடிய மோசே, இவங்க கூடவே இருக்கக்கூடிய ஆரோனும் மிரியாமும் கூட கர்த்தருடைய நாமத்தினால் மோசேக்கு விரோதமாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய மோசேக்கு எதிராக அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் கர்த்தராகிய தேவனுடைய கோபம் ஆரோனின் மேலும் மிரியாமின் மேலும் மூண்டது. கர்த்தராகிய தேவன் கோபப்பட்டு மிரியாமை ஆண்டவராகிய தேவன் அடித்ததினால அவளுக்கு குஷ்டரோகம் தோன்றி பாளையத்திற்கு புறம்பாக 7 நாள் மெய்யாகவே அவள் விலக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்குறோம். இப்போ கர்த்தரை நோக்கி மோசே ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே அவள் எங்க கூடவே வந்தவன், என்றாலும் கூட நீர் அந்த பாவங்கள் யாவற்றையும் மன்னிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தராகிய தேவன் மோசையை பார்த்து சொல்லுகின்றார், தகப்பன் அவளுடைய முகத்திலே காரி துப்பினது உண்டானால், அது எவ்வளவு பெரிய வெட்கமான ஒரு காரியம் பாருங்க. எப்போ ஒரு அப்பா அதை நம்முடைய முகத்துல காரி துப்புவாங்கன்னு சொன்னா, வெட்கம் உருவாக்கப்படக்கூடிய கர்த்தருடைய மனசை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அவர் மனதிலே விசனம் அடைந்து நம்முடைய முகத்துல காரி துப்பிடுவார். அப்படித்தானே போட்டிருக்கு வசனத்துல. இதனால அவள் வெட்கப்படக்கூடிய ஒரு நிலை, ஒரு தகப்பனால் காரி துப்பப்படக்கூடிய நிலை எதற்கு சமானமாய் ஒப்பிடப்படுகிறதுன்னு சொன்னால், கர்த்தராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை நீங்களும் நானும் குற்றப்படுத்த துணியாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். குற்றப்படுத்திட்டா கர்த்தராகிய தேவனால் விலக்கப்பட்ட ஒரு மக்களாய், வெட்கப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஈஸியா அவங்க நியாயம் திருத்துறாங்க. இவன் இந்த மாதிரி குற்றம் செய்கிறான், அவன் இந்த மாதிரி பாவம் செய்கிறான், இந்த மாதிரி ஊழியக்காரனாய் காணப்படக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய சபை போதகர்களுமா எத்தனை குற்றச்சாட்டு. சபையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒருவர் பார்க்கக்கூடிய நேரத்தில் இவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணான், இவன் இப்படிப்பட்ட தப்பு பண்ணுறான்னு சொல்லி ஒருவரை எளிதாக நாம் குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஆனால் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்படிப்பட்ட ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானா, இந்த மோசேயினுடைய சகோதரி தான் மிரியாம். மோசேயினுடைய சகோதரியாக காணப்படக்கூடிய மிரியாம் செய்த தப்புக்கு எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் உருவாக்கப்பட்டது பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய கோபம் மூண்டு தேவனாகிய கர்த்தரால் வெட்கப்படுத்தப்பட்டவளாய் அல்லது கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதியை இழக்கக்கூடியவளாய் ஆண்டவராகிய தேவனால் பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவளாய் விளக்கிட்டார். இந்த மோசே கூடவே இருக்கக்கூடிய அவளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கிறது உண்டானால், தேவனுடைய நாமத்தினாலே சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விரோதமாக நீங்க பேசினா என்ன நடக்கும்னு யோசிப்பாருங்க. அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினா என்ன நடக்கும்னு யோசிப்பாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வெட்கப்படுத்தக்கூடிய ஏதாகிலும் ஒரு கிரியை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால், பாளையத்துக்குள் பிரவேசிக்கப்பட முடியாதவருக்காக வெட்கம் உண்டாக நீங்களும் நானும் வேற இடத்துக்கு கடந்து போக வேண்டிய சூழல் வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். காலத்திற்கு முன்பு எதையும் குறித்து நீங்களும் நானும் திருப்பி சொல்லக்கூடாது. யாரையும் நீங்க நியாயம் தீர்க்கும்படிக்காக தேவன் இன்றைக்கு உங்கள் கையிலும் என்னுடைய கையிலும் அதிகாரம் கொடுக்கல. நின்றாலும் விழுந்தாலும் அவனவன் தன்னுடைய எஜமானுக்கு கணக்கு சொல்லுவான். அவனை பற்றி பேசுறதுக்கு நமக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது, எந்த விதமான உரிமையும் கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த பணிக்கு அவங்க கர்த்தர்ட்ட போய் சொல்லிக்கிடுவாங்க. அல்லது நம்முடைய சபையிலே காணப்படக்கூடிய ஒருவன் செய்யக்கூடிய குற்றத்தை பற்றி நீங்களும் நானும் மன்னியாதிருக்கிறது உண்டான, அவங்களுக்கு விரோதமான நிறைய காரியங்கள் நீங்கள் பேசுகிறது உண்டானால், அந்த ஆண்டவராகிய தேவனால் காரி துப்பப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாடும் ஒரு மக்களாக, வெட்கத்திற்கு இடம் உண்டாக்கப்படக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த 7 நாளும் மிரியாமுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பாளையத்துக்குள்ள இருந்திருப்பாங்க. இந்த மிரியாம் மட்டும் பாளையத்திற்கு புறம்பாக குஷ்டரோகிகள் இருக்கக்கூடிய அந்த பாளையத்தில் போய் உட்கார்ந்துருப்பாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான இருந்திருக்கு பாருங்க. ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல காலத்திற்கு முன்பு செய்யப்படக்கூடிய தீர்ப்பு இப்படிப்பட்ட தண்டனைக்கு உரியதாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனால, ஒருவேளை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளையோ ஊழியக்காரர்களையோ நீங்கள் விரோதித்து பேசக்கூடிய எல்லா விதமான வார்த்தைகளும் உங்களுக்கு வெட்கத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்கிடும். கர்த்தருடைய நாளை சந்திக்கிறதுனால முடியாது. கர்த்தருக்கு முன்னால போய் தைரியம் போய் நிற்க முடியாது. ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் பாளையத்துக்கு புறம்பு உங்களை கொண்டு வச்சிருவார். ஆண்டவராகிய தேவனுடைய பாளையத்தில் எல்லா மக்களும் சந்தோஷமாக உட்கார்ந்துருப்பாங்க. நீங்கள் மட்டும் அழுது புலம்பி பாளையத்திற்கு புறம்பாக்கப்படக்கூடிய ஒரு வெட்கத்திற்கு உருவாக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு என்ன காரணம் என்றால், இந்த நாட்களில் நீங்களும் நானும் நியாயம் தீர்க்கக்கூடிய தன்மை. நிறைய மக்களை குற்றப்படுத்துகிறோம், நிறைய மக்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம், ஊழியர்களை பேசுகிறோம், உபதேசம் பண்ணக்கூடிய மக்களை பேசுகிறோம், அதன் பின்பதாக கர்த்தராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறோம். என் கூட இருக்கக்கூடிய உடன் ஒத்த சகோதரரை பற்றி நான் குற்றப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறேன். இப்படி என்ன காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இது கடைசி நாட்களில் எனக்கு வெட்கத்தை உருவாக்கக்கூடியதாக விளங்கிவிடும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. யாரையும் குறித்து நீங்க தீர்ப்பு சொல்லிடாதீங்க. யாருக்கு விரோதமாக நீ எந்த விதமான காரியத்தையும் பேசாதீங்க. ஒருவேளை தவறு அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் அவங்களுக்காக நீ உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க.
அவங்க வந்து மனம் திரும்பலுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணாமே தவிர மற்றபடி அவர்களை தூஷிக்கிறதுக்கோ அவர்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறதுக்கோ 4 பேருக்கு முன்னால் போய் அவங்களை பற்றி கேவலப்படுத்துகிறதுக்கோ உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான உரிமையும் கர்த்தராகிய தேவன் தரல. இப்படி ஏதாகிலும் ஒரு காரியத்தை நம்ம செய்கிறது உண்டானால் கர்த்தருடைய நாளில் வெட்கப்படக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விலகிவிடுவோம். வெட்கப்படக்கூடிய காரியங்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் திட்டம் தீர்க்கமாய் பேசியிருக்கனால இந்த மாதிரியான காரியங்களை விட்டு நாம் விலக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 14வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். மூணாவது ஒரு காரியம், என்னையே நான் மேன்மையாக நினைவு கூறுகிறது எனக்கு வெட்கத்தை உண்டாக்கிறது. கர்த்தராகிய தேவனால் புகழப்படக்கூடியவன் தான் உத்தமனை தவிர என்னையே நான் மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. நிறைய பேருடைய வாழ்க்கையில என்னை போல வரம், என்னை போல தாழ்ந்து, என்னை போல ஆண்டவராகிய தேவனோடு கூட பேசக்கூடிய ஒரு அனுபவம் என்று சொல்லி தன்னையே மெச்சிக்கொள்ளக்கூடிய அநேக விதமான நிலைகளை பார்க்க முடியும். இன்னும் ஒரு படி மேலே போய் ஊழியர்கள் அந்த மத்தியில் அவங்க வந்து என்ன ஒரு காரியத்தை வந்து செய்கிறாங்க, ஊழியர்கள் மட்டுமல்ல சபையிலையும் கூட விசுவாசிகளும் கூட என்ன விதமான காரியத்தை செய்கிறாங்கன்னு சொன்னால் தன்னை ஒரு 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 பொருட்டாக வைத்துக்கொண்டு தன்னோடு கூட மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் என்னை காட்டிலும் குறைந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் நினைவிலை கொள்ள ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். நான் ஒரே ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எந்த விஷயத்திலும் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக ஒப்பிடக்கூடிய ஒரு மக்களாக இல்லை. உங்களை வந்து அது மேன்மையாக வச்சுட்டு உங்களுக்கு ஈக்குவலட்டாக இருக்குன்னா இல்லைன்னு பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக அவன் எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்கா, இப்படி தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர என்னை ஒரு முதன்மையான ஒரு ஸ்தானமாக வச்சுட்டு எனக்கு அவன் வந்து எப்படி இருக்கா, ஈக்குவலட்டாக இருக்கானா இல்லையா அப்படி பார்க்கக்கூடாது. இது மகா பெரிய ஒரு குற்றத்தை, மகா பெரிய ஒரு தவறை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம் என்ன விதமான ஒரு காரியத்தை பார்க்குறோம் பாருங்க. ஒரு 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 அதாவது ஒரு ஒரு மேரேஜ் வீட்டுக்கு வந்து அந்த மனுஷன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் உரிமை பாராட்டி அவன் என்ன செய்யறான் பாருங்க, நேராக போய் மேலே போய் உட்கார்றான். உட்காரக்கூடிய நேரத்தில் இவனை காட்டிலும் உயர்ந்தவன் ஒருவன் வரக்கூடிய அந்த நேரத்தில் இவனுக்கு என்ன விதமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு விஷயத்தை கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார். அந்த சிநேகிதனை பார்த்து அவனுடைய நண்பன் சொல்கிறான், என்னுடைய சிநேகிதனே உன்னை காட்டிலும் உயர்ந்தவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஆகவே நீ தயவு செய்து எழுந்து வேறொரு இடத்துல போய் உட்காருன்னு சொல்லும்போது அந்த இடத்தை விட்டு நீ எழுந்து போகக்கூடிய அந்த நேரம் உனக்கு வெட்கத்தை தரக்கூடியதாய் விளங்கிவிடும். ஆகவே தான் முதல்ல நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன, உன்னையே நீ எல்லா விதமான விஷயத்திலும் தாழ்த்த வேண்டியது அவசியம். ஊழியர்களுக்கும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சரி, ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களுக்கும் சரி, இந்த நாளிலே மிகவும் முக்கியமான தேவைப்படக்கூடிய ஒன்று மகா உன்னதமான ஒரு தாழ்மையான ஒரு அனுபவம். என்னையே நான் மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல, என்னையே ஒரு மேன்மைப்படுத்தும் ஒரு மனிதனாய் அல்ல, எல்லா விஷயத்திலும் நான் என்னை தாழ்த்தும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தரால் உயர்த்தப்பட ஆரம்பித்து விடுகிறேன். வெட்கம் எப்போ வர ஆரம்பிக்குன்னு சொன்னால் என்னையே நான் உயர்வாக நான் யோசிக்கக்கூடிய நேரத்தில், என்னையே நான் மேன்மையாக நினைவு கூறக்கூடிய நேரத்தில் வெட்கம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கிரியைகள் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக உங்களை சேர்க்கிறதுக்கு பதிலாக தேவனை விட்டு விலக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட ராஜாவாகிய அதாவது இந்த பாபிலோனுடைய ராஜா, இந்த ராஜாவுக்கு மகா பெரிய மேன்மையான ஒரு நினைவு அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாக விளங்கிட்டு எல்லா நாடுகளை காட்டும் என்னுடைய நாட்டை நான் உயர்வாக வைத்திருக்கிறேன் என்கிற ஒரு நினைவோடு கூட இந்த நினைவினால் அவனுடைய மனம் மகா மேட்டிமை அடையக்கூடியதாக, அவனுடைய மனதிலே தனக்கு ஈக்குவலண்டாக யாருமே கிடையாது என்று சொல்லக்கூடிய நினைவோடு கூட ஒரு நாள் மாடியிலே உப்பரிகளில் நின்று அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். நான் உண்டாக்கியிருக்கக்கூடிய இந்த மகா பாபிலோன் நகரத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி இப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே கர்த்தராகிய தேவனுடைய தீர்ப்பு அவன் மேல் வந்தது. வசனத்தில் என்ன காரியத்தை பார்க்கிறோம், அரசனாய் காணப்படக்கூடியவன் இப்பொழுது மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் மத்தியிலே போய் புல்லை மேயக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். அவ்வளவு தூரம் தன்னை மேன்மைப்படுத்தக்கூடியவனை கர்த்தராகிய தேவன் வெட்கம் உண்டாக செய்து அவனை மனுஷனிலே நின்று தள்ளி மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் மத்தியிலே கொண்டு போய் அமரும்படிக்காக கர்த்தராகிய தேவன் வைக்கிறார். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் வெட்கம் உண்டாக்கக்கூடிய கிரியை என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக என்னையே நான் உயர்த்தக்கூடிய ஒரு தன்மை. நானே எல்லா விதமான காரியத்திலும் உயர்ந்தவனாய் காணப்படுகின்றேன். என்னை மாதிரி வந்து மற்ற மக்களுக்கு எந்த விதமான காரியமும் தெரியாது. நான் சொல்லக்கூடிய அளவுக்கு அர்த்தங்களை வந்து மற்ற மக்களால் பேச முடியாது. நான் கர்த்தருடைய வார்த்தைகளை உச்சரிக்கிறதை போல மற்ற மக்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி என்னையே நான் உயர்த்தி என்னையே நான் மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய நாமத்தினால் இவைகள் எல்லாம் என்னை வெட்கப்படக்கூடிய அந்த கிரியைகளை நோக்கி நடத்தி கொண்டு போய்விடும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது.
கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எல்லா இடத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நீ உன்னை தரை மட்டும் தாழ்த்த ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தரால் உயர்ந்த அந்தஸ்தின் ஊடாக, உயர்ந்த இடத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போகப்பட ஆண்டவராகிய தேவன் உன்னை மெய்யாகவே தகுதிப்படுத்துவார். இப்படி இல்லாது இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான நிலைகளை பற்றி உங்களே நீங்கள் மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய முழு மகிமையை இழந்து வெட்கத்தோடு கூட தாழ்ந்த இடத்தை நோக்கி கடந்து போக வேண்டியதாக இருக்கும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தை சொல்லுகின்றார். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. இதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்கிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாய் இருக்கும். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறாம உடனே அதுக்குரிய பதில் சொல்லிடக்கூடாது. பதில் மட்டுமல்ல, ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறாம அந்த ஒரு காரியத்தை நான் செய்யும்படிக்கு நான் முற்படக்கூடாது. அது எனக்கு வெட்கத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்கிவிடும். நிறைய நேரங்களில் கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தினுடைய முழுமை என்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துவதற்கு முன்னாலே நான் இயங்க ஆரம்பிச்சிடுறேன். கர்த்தராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பதாகவே நானே இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறேன். இது இறுதியிலே என்னுடைய வாழ்க்கையிலே வெட்கத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்கிவிடும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய நேரத்தில் பொறுமையாக உட்கார்ந்து கேளுங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு, என்ன காரியத்தை ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு, அவரை சொல்லும்படிக்காக நீங்கள் அனுமதிக்க வேண்டியது அவசியம். கர்த்தாவே நீங்க சொல்லுங்க, நான் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவற்றையும் நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறேன், அதுக்குரிய வழிமுறைகள் யாவற்றையும் பேசுங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனுக்கு நீங்கள் காத்திருந்து அவர் பேசக்கூடிய வரைக்கும் நீங்க பொறுமையாக கூட உட்கார்ந்திருக்கிறது உண்டானால் உங்களுடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுக்குள் முழுமையடையக்கூடிய கிரியைகளாய் விளங்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னோடனே நம்ம எழுந்து போய் நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறது உண்டானால் அவருடைய திட்டத்தினுடைய முழுமையை விளங்கிக் கொள்ள முடியாமல் ஏதாவது ஒரு அரைகுறையான ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரால் மெய்யாகவே ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை இழக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என்ன ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொன்னாலும் அதனுடைய முழுமை வரைக்கும் நீங்க உட்கார்ந்து கேளுங்க. நீங்க முழுமையுமா அந்த காரியங்களை, அந்த திட்டங்களை பத்தி எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நான் செய்ய வேண்டிய பணிகள் யாவற்றையும் ஓரளவு எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. இதோடு கூட நான் ஊழியங்களின் ஊடாக கடந்து போக மாட்டேன். நான் செய்ய வேண்டிய பணிகளை பற்றி திட்டமா என்கிட்ட பேசுங்க. நான் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி தீர்க்கமா சொல்லுங்க. இப்படி காரியங்களை அறியாமல் மறு உத்தரவு சொல்லுகிறது உண்டானால், காரியங்களை அறியாமல் ஏதாவது ஒரு கிரியைகளின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் இவைகள் தான் என்னுடைய வாழ்க்கையை வெட்கப்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் என்ன சொல்கிறான்னு சொன்னா, உன்னுடைய யூகம் ஆண்டவராகிய தேவனுடைய காரியத்துல தவறு. நீயா யோசிச்சு செய்யக்கூடிய காரியங்கள் தவறாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சிடும். நீயாக உன்னுடைய விருப்பத்தின்படி அந்த காரியங்களை இயங்க செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் அது நம்முடைய வாழ்க்கையை வெட்கத்தை தந்துடும். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நான் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய முழுமையை புரிந்து கொண்டு அவைகளின்படி இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் வெட்கப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்துல பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அவர் ஆழமாய் அறிய ஆரம்பித்திருந்தாலும் கூட பிதாவினுடைய ஒவ்வொரு கட்டளைகளுக்காக இயேசு கிறிஸ்து காத்திருந்தார். என்ன செய்யணும் ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன விதமான ஊழியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும்? பிதாவினுடைய அவுட்லைன் எல்லாமே இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். என்னென்ன காரியத்தை செய்யணும், எத்தனை வருஷம் ஊழியம் பார்க்க வேண்டும், இந்த ஊழியத்தினுடைய துவக்கம் எப்படியா இருக்க வேண்டும், அதனுடைய மத்திய பகுதி எப்படியா இருக்கணும், முடிவு எப்படியா இருக்க வேண்டும், எந்த முடிவை முடிச்சு ஆண்டவருடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், எல்லா விஷயமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அத்துப்படி தான். என்றாலும் கூட பிதாவாகிய தேவனை கேளாமல் ஏதாகிலும் ஒரு நாளிலே அவர் ஊழியங்களை செஞ்சாரான்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நாளை பற்றிதான முழுமையை இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டு அவைகள் எல்லாவற்றின் படியே ஒரு இம்மி அளவு கூட பிசகாமல் கரெக்டாக செய்யும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே செய்து முடிக்க ஆரம்பிச்சார். அதனால தான் அவருடைய ஊழியம் வெற்றியான ஒரு ஊழியமாய் விளங்கக்கூடியதாய் காணப்பட ஆரம்பிச்சு. ஒரு வார்த்தையை கேட்டுட்டு உடனே போய் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம் இதுதான் போல் இருக்கிறது என்று சொல்லி யூகித்து செய்யக்கூடியவராய் அல்ல, ஒவ்வொரு காரியத்திற்கும் பிதாவுடைய கட்டளைகளுக்காக இயேசு கிறிஸ்து காத்திருந்தார். நான் அடுத்தது என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க, அடுத்த காரியத்தின் ஊடாக என்ன விதமான தன்மையின் ஊடாக கடந்து போக வேண்டும். பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து நீயே யூகிச்சு செய்ப்பார் சொல்லல. பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு வழிகாட்டலை இயேசுக்கு முன்பதாக காண்பிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு வழிகாட்டலையும் இயேசு கிறிஸ்து தடையில்லாமல் பின்பற்றி ஊழியத்தை முழுமையடைய பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதனாலதான் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே வலது பார்சத்தில் வீற்றிருக்கக்கூடிய அளவிற்காக மகிமையான அல்லது ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, காரியங்களை கேட்கறதுக்கு முன்பதாக உத்தரவு சொல்கிறது அது நம்முடைய வாழ்க்கையை வெட்கத்தை தந்துடும். காரியத்தை முழுமையுமாய் அறிந்து அவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதன் பின்பதாக கிரியைகளை நடப்பிக்கிறது உண்டானால் உங்கள் வாழ்க்கை தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாய் கர்த்தருடைய சந்திப்பின் நாளில் ஆண்டவராகிய தேவன்
தேவனுக்கு முன்பதாக தைரியமாய் போய் நிற்க நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இது கடைசி கால ஓட்டம். இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடணுங்கிறதுக்காக எப்படியும் நம்ம ஓடக்கூடிய ஒரு மக்களாக இல்லை. இப்படித்தான் ஓடணும்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் வழி வச்சிருக்கிறாரு. அந்த வழிகளின் ஊடாக கடந்து போய் ஓட்டத்தை ஓடி முடிக்கக்கூடிய நேரத்தில் ஓட்டத்தினுடைய எஜமானை சந்திக்கணும். சந்திக்கக்கூடிய நேரத்தில் வெட்கத்தோடு கூட நம்ம போய் சந்திக்கக்கூடிய ஒரு மக்களாக இல்லாமல், வெட்கப்படாமல் தைரியமாய் சந்திக்கக்கூடிய அளவிற்கு இப்போவே அதற்குரிய தகுதிகளை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், அந்த இறுதி சந்திப்பு உங்களுக்கு எனக்கு மகிமை உள்ளதாய் காணப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தராகிய தேவனை நாங்கள் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டும் என்றும், இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய ஒட்டு மொத்தமான வாழ்க்கை என்பதை பற்றி நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. சபையாராக நாங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும், என்னுடைய சபையை சார்ந்திருக்கக்கூடிய போதகர் கர்த்தரை சந்தித்தால் போதும் என்றல்ல, ஒவ்வொருவரும் தனித்தனியாய் கர்த்தராகிய தேவனை சந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாரப்பா. நாங்கள் சந்திக்கக்கூடிய இந்த நாளில் வெட்கப்பட்டு கர்த்தாவை நாங்கள் என்று போய் விடாதவருக்காக, வெட்கம் உண்டாக்கும் எல்லா விதமான அந்தரங்கமான கிரியைகளை நாங்கள் சீர்படுத்தி தேவனுக்கு முன்பதாக வெட்கப்படாத ஊழியனாக கர்த்தாவை நிற்கக்கூடிய அளவிற்காக இந்த வார்த்தைகளின் மூலம் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வெட்கம் உண்டாக்கும் எந்தெந்த விதமான கிரியைகள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை புறம்பாக்கி தேவனுடைய சமூகத்திலே தைரியமாய் சேரக்கூடிய ஒரு மக்களாய் இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வெட்கப்படாமல் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்றால், வெட்கம் உண்டாக்கும் எல்லா விதமான கிரியைகளில் நின்று நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே வேறு பிரிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால்தான் சந்திப்பின் நாளிலே தேவனை சந்திக்க தைரியம் உள்ளவர்களாய் கடந்து போய் அவருடைய நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை பெற முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.